அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பூரிக்கிழங்கு பூரி மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு வந்து சட்டி அடுப்பில் வச்சுட்டு 3 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு பொரிய விட்டுக்கோங்க. அது கூட வந்து 3 பச்சை மிளகாவை கீறி போட்டிருக்கேன். 3 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுட்டு கண்ணாடி பதத்தில் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். அது கூட வந்து கொத்தமல்லி இலை தண்டையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது வதங்குறதுக்கு ஏற்ற மாதிரி 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பையும் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கு பிறகு உருளைக்கிழங்கு வந்து உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதை வந்து தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி நசுக்கி எடுத்துகிட்டு அதையும் போட்டு திட்டமான தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. கொதிக்கி வரும்போது அதுக்கு பிறகு கடலை மாவு வந்து 2 டீஸ்பூன் எடுத்து கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு இதை ஊற்றி நல்லா கிண்டி விட்டுருங்க. இது இப்போ கடலை மாவு பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க விட்டதுக்கு பிறகு பாருங்கள், நமக்கு வந்து பூரிக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிரும். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.